வைக்கணும், பேசவே கூடாது. தண்ணீருக்காக தண்ணீரே விடக்கூடாது. ஒரு முறை கொடுத்து பாருங்க, ஒரு முறை போட்டு கொடுத்து பாருங்க. மே 4 கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியை நாம் தமிழர் கட்சி வென்றது என்ற செய்தி அடுத்த நாள், அடுத்த ஒரு வாரத்துல சட்டமன்றத்தில் போய் பதவி ஏற்பு. அதுக்கடுத்து யாரை பார்க்கணுமோ, தலைமை செயலகத்தில் யாரை பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து 89 ஊராட்சியிலும் இருக்கக்கூடிய முன்னாடி நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ நாகை மாலி போட்ட இடத்துலலாம், காட்டின இடத்துலலாம் கையெழுத்து போட்டாரு இல்லையா? அதை பத்தி ஒரு சின்ன விஷயம் பேசுற பாருங்க. இது நான் வேற டாக்குமெண்ட் இல்ல சாமி, நீங்க அடிச்ச டாக்குமெண்ட் தான். நாகை மாலி நீங்க அடிச்ச டாக்குமெண்ட் விஷயம் நான் பேசுறேன். நான் பொய் பேசுறேன். இதுல பாருங்க, நம்ம காமேஸ்வரம் இருக்குல்ல, காமேஸ்வரத்துல பார்க் கட்டினாங்களே, காமேஸ்வரத்துல நீலக்கொடி கடற்கரை திட்டத்தை செயல்படுத்துதல். இந்த பார்க், இந்த மூங்கில் குச்சி வச்சு 4 அடியில பார்க் செஞ்சிருக்கு. 4 கோடி ரூபாய் கணக்கு எழுதிருக்காங்க. 4 கோடி ரூபாய் கணக்கு. எங்க அந்த பார்க் 4 கோடி ரூபாய் பெருமாங்க. அது 4 கோடி ரூபாய். 4 கோடினா எவ்வளவு? 400 லட்சம். 400 லட்சத்துக்கு இந்த பார்க் பெருமாது. இது கூட பரவாயில்லைங்க. அங்கேயாச்சும் பார்க் இருக்கு. 50 லட்சத்துல பண்ண வேண்டிய வேலையை 400 கோடிக்கு பண்ணிருக்காங்க. அது விடுங்க. அது 50 லட்சத்துக்கு பண்ற வேலையை 400 லட்சம் பண்ணிருக்காங்க. இருக்கு ஆனா இல்ல. 50 லட்சத்துக்கான பார்க் இருக்கு, ஆனா 400 கோடிக்கான 400 லட்சத்துக்கான பார்க் இல்ல. இருக்கு ஆனா இல்ல. ஆனா இல்லவே இல்லாத ஒண்ணு இருக்கு. கீழ்வேலூர் ஒன்றியம் வடகரை ஊராட்சி பங்காரம் அப்படின்னு ஒரு இடம் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இதே கீழ்வேலூர் சட்டமன்றத்துல இருக்கு. என் தம்பியை போய் காமிச்சாங்க. எங்க இந்த சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டி ஒரு கிராமம் இருக்கு பாத்தீங்களா? அவன் ஏதோ பொய் சொல்லி பகாந்துருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே அத்திப்பட்டி ஒரு கிராமம் இருந்ததுன்னா அது கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில வடகரை ஊராட்சியில இருக்கக்கூடிய இந்த வங்காரமாவடி இடம் தான். ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, ரோடு இருக்காது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணில் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு யாருக்காவது பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் வங்காரமாவடிக்காக கூட்டு போய் காமிக்கிறேன். ஆனா என்ன, உயிரை பணைய வச்சுட்டு கொண்டு வரணும். உங்க எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் தான் கூட்டிட்டு போறேன். ஏன்னு வச்சுக்கோங்க, சாலையில போகும்போது கொடை சாஞ்சி வண்டி விழுந்துச்சு வச்சுக்கோங்க, எல்லாம் நேரம் பரவாயில்ல போயிட வேண்டியதான். அப்படிப்பட்ட சாலைக்கு கப்பி கூட அடிக்கல, சல்லி கூட போடல, தாரே பார்க்காத சாலைங்க. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு தார் சாலை போட்டேன்னு சொல்லி 13,67,827 ரூபாய்க்கு கணக்கு காட்டியிருக்காருப்பா நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ நாகை மாலி. ஆச்சரியமா இருக்கா? இது என்ன ஆச்சரியம்? இன்னொன்னு இருக்கு பாருங்க. ஆந்தக்குடின்னு ஒரு ஊருங்க. ஆந்தக்குடி ஊர் இங்க பக்கத்துல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அந்த ஆந்தக்குடியில மிதிவண்டி நிறுத்தம். அங்க மிதிவண்டி நிறுத்தமே கிடையாது. ஆனா மிதிவண்டி நிறுத்தத்துக்கு நான் 7 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கேன். மிதிவண்டி நிறுத்தத்துக்கு 7 லட்சம் ரூபாய் கணக்கு கட்டி 7 லட்சம் ரூபாய் எங்க போட்டாரு யாருக்கும் தெரியாது. இருக்கு. இது கூட பரவாயில்லைங்க, இது கூட பரவாயில்ல, சரி சாப்பிட்டு போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். எங்க சுடுகாடு என்னங்க பண்ணுச்சு? செருநல்லூர் ஒரு ஊராட்சி உங்களுக்கு தெரியும். செருநல்லூர் ஊராட்சியில ஒரு சுடுகாடு இருக்கு. அந்த சுடுகாட்டுக்கு போறதுக்கு தார் சாலை கிடையாது. இல்ல, செருநல்லூர் இருக்கக்கூடிய மக்கள் சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னா தார் சாலையில் போக மாட்டாங்க, சாலை ஒத்தடி பாயெல்லாம் போற மாதிரி இருக்கும். அந்த சுடுகாட்டுக்கு, செருநல்லூர் சுடுகாட்டுக்கு தார் சாலை போட்ட கணக்காக 7,80,000 ரூபாய சுவாகா பண்ணிட்டாருங்க. மாலி நல்லா ஜாலியா இருந்திருக்காரு. 5 வருஷம் ஜாலியா இருந்திருக்காரு, நல்லா ஜாலியா இருந்திருக்காரு. வங்காரமாடியில ஒரு 15 லட்சம், 13 லட்சம், ஆந்தக்குடியில ஒரு 7 லட்சம், செருநல்லூர்ல ஒரு 7,80,000. இந்த காமேஸ்வரத்துல ரொம்ப எங்க அக்கா காமேஸ்வரம் அக்கா என்னக்கா இது 400 லட்சம் தான் அடிச்சு போயிட்டாருக்கா. இதெல்லாம் பார்த்து செய்யுங்கப்பா. இப்படி நல்ல ஜாலியா வந்து நாயம் மாலி. அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். பணத்துல தின்னு கொளுத்திருக்காங்க. எங்க வீட்டு கல்யாணத்துக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரு, என் வீட்டு கருமாதிக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரு. சொந்தக்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த எடிஷன் வந்துருவாரு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த எடிஷன் தான் பாப்பாரு. எப்படி பாப்பாரு? உன் மரத்தை எடுத்து உனக்கே கொடுக்கறதுக்கு பேரு நல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கருணை நினைச்சிட்டு இருக்கீங்களா? கருணை. நீங்க இது வரைக்கும் நம்பி வாக்களித்தவர்களுடைய இலக்கணத்தை, அவர்கள் உங்களுக்கு செஞ்ச நலப்பணிய நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு உள்ளாயிருக்கேன். என் கையில இருக்கிறது யாரு தெரியுமா? வேளாங்கண்ணி டவுன் பஞ்சாயத்தோடைய 2023ஆம் ஆண்டு பேலன்ஸ் ஷீட். இது நான் சொல்லல, இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வேளாங்கண்ணி டவுன் பஞ்சாயத்தினுடைய செயல் அலுவலர் கொடுத்த அறிக்கை. இந்த செயல் அலுவலர் கொடுத்த அறிக்கையில பாருங்க,
2023 கான்கிரீட் ரோடு போட்ட செலவு 7,03,75,691 ரூபா. இது 2022. 2023ல 7,46,57,486. இது 2023ல தாய் தமிழ் சொந்தங்களே. அதுக்கப்புறம் தார் ரோடு போட்ட கணக்கு 2022ல 4,65,23,661. அதே இது 2023ல 4,81,88,621. இது ரோடு போட்ட பிளாக், தார் ரோடு போட்ட கணக்கு. இது 2023. 2024 படிக்கிற பாருங்களே. அதே கான்கிரீட் ரோடு போட்ட கணக்கு 2023ல 7,46,57,486. 2024 அதே 4,46,57,486. நீங்க நம்பி வாக்களிச்ச 555 வாகன நம்பர் யார் உள்ளது? 555 நீங்க சிகரெட் கம்பெனி நினைக்க கூடாது. சிகரெட் கம்பெனி எப்படி இந்த மக்களுடைய புற்றுநோயை கெடுக்குதோ அதே போல இந்த 555 வாகன ஓட்டுநர், வாகனத்துக்கு சொந்தக்காரர் இந்த கீழே ஒரு தெற்கு ஒன்றியத்தை கிழக்கு ஒன்றியத்தை கெடுத்துட்டாருங்க. யோசிச்சு பாருங்க. 2023க்கு கான்கிரீட் ரோடு போட்டதுக்கு 7,46,00,000. 2024 7,46,00,000. என்னங்க கணக்குது? என்ன கணக்குது? யார் கேட்கணுது? யாரு கேட்கணும்? சல்லி விலை உயர்ந்திருக்காரா? ஒரு வருஷத்துல சல்லி விலை உயர்ந்திருக்காரா? சிமெண்ட் விலை உயர்ந்திருக்காரா? கான்கிரீட் விலை உயர்ந்திருக்காரா? எம்சாண்ட் விலை உயர்ந்திருக்காரா? இல்ல வேலை செய்யக்கூடியவர்களுடைய கூலி உயர்ந்திருக்காரா? வெக்கமே இல்லாம 2 வருஷத்துக்கு ஒரே பில்ல போட்டு வச்சிருக்க. எப்படி போட்டு வச்சிருக்க? நான் பாத்துருக்கேன். இந்த சுனாமி குடியிருப்புல இந்த கான்கிரீட் பிளாக் இருக்கு. அப்ப அந்த முஸ்லீம் தெருவில் கான்கிரீட் பிளாக் இருக்கு. வேற எங்க வேளாங்கல்ல பிளாக் இருக்கு. ஆனா 2022ல 7 கோடி, 2023ல 7 கோடி, 2024 7 கோடி, மொத்தம் எத்தனை கோடி? 21 கோடிக்கு கொள்ளை அடிச்சிருக்காங்க. கேட்டா பதில் சொல்லணும்ல. கார்த்திகா அவதூறு போப்பியார் தேர்தல் அலுவலர்கிட்ட கம்ப்ளைண்ட். ஏப்பா ஒரே ஒரு எலிதான். கார்த்திகா பேசுறது அவதூறு, கார்த்திகா பேசுறது பொய். நீ உண்மையை சொல்லுப்பா. தங்கமான மகள்ல வேளாங்கண்ணி விஞ்ஞானில நீங்க உண்மையை சொல்லணும். கார்த்திகாட்ட உண்மையை சொல்ல வேண்டாம். உங்களை நம்பக்கூடிய மக்கள் கிட்ட நீங்க உண்மையை சொல்லணும்ல. சொல்லணுமா சொல்லக்கூடாதுங்க. வேளாங்கண்ணி விஞ்ஞானிக்கு தில்லு இருந்தா சவால் விடுறேன். இந்த 2 டாக்குமெண்ட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட். நாம் தமிழர் கட்சி கார்த்திகா தயாரிச்ச டாக்குமெண்ட் இல்ல. அரசாங்கம் சம்பளம் வாங்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வேளாங்கண்ணியுடைய செயல் அலுவலர் இந்த மாதிரி கையெழுத்து போட்டுக்கிறாரா? கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட். சாமி நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் இந்த டாக்குமெண்ட் பேசும் சாமி. நீ வசமா மாட்டிட. அது மட்டும் இல்ல பாருங்க. இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் நாகப்பட்டினம் இவங்களும் சேர்ந்து மாட்டாங்க நினைக்காதீங்க. நான் ஏதோ சும்மா கத்தி பேசிட்டு எல்லா திமுக காரண்ட் கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்க ஓட்டு எனக்கு எல்லாம் கிடையாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாம் தமிழர் கட்சினா சும்மா திமுக எதிர்க்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தொடங்கி இருக்கிறாரு. அது இல்ல. என் இனத்தை கொன்று ஒழித்தவன் திமுக. என் இடத்தை கொன்று ஒழித்தவன் கருணாநிதி. கொன்று ஒழிச்சிட்டான். காவிரி உரிமை வரல. ஒரு காலத்துல 740 டிஎம்சி ஓடிடுங்க காவிரியில. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா தமிழ்நாடுக்கு காவிரி நீரின் உரிமை? வெறும் 177.25 டிஎம்சி தான் இருக்கு. வெறும் 177.25 தான். நம்ம கடைமடை பகுதியில் இருக்கோம். கடைமடை மாவட்டம், காவிரியோட கடைமடை மாவட்டம் நாகப்பட்டினம். நமக்கு என்னைக்காவது ஒரு சரியான முறையில் தண்ணி கொடுத்துருக்காங்களா? கிடையாது. கொன்னுட்டான். பல இடங்கள் முப்போகம் விளைஞ்ச மண்ணு இன்னைக்கு ஒரு போகம் விளைவிக்கிறதுக்கே நாக்கு தள்ளுது விவசாயிகளுக்கு. கொன்னுட்டான். முல்லை பெரியாறு அணைச்சிக்கலாம் எம்ஜிஆர் இந்த டாஸ்மாக் விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்தே இந்த நாட்டில் மக்களாட்சி வருவதற்கு முன்பிருந்தே தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் காந்தி பிறந்த குஜராத்தில் கூட பூரண மதுவிலக்கு கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல் இருந்து செயல்பாட்டில் இருந்தது. அப்பேற்பட்ட மண் இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் 1971 கருணாநிதி சட்டமன்றத்தில் போய் இந்த மதுவிலக்கை நான் ரத்து செய்யன்னு சொல்லி சாராய கடையை முதல்ல தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்களை குடிக்க வைத்து தமிழர் குடியை கெடுத்தவன் கருணாநிதி. டாஸ்மாக் கடை இந்த சாராய கடையில ஒரு நிறுவனம் ஏற்படுத்தி அந்த நிறுவனத்திற்கு ஒரு IAS ஆபீசர் நிர்வாகம் படுத்தி குடிக்கிறதுக்கு ஒரு IAS ஆபீசர் போட்டவர் யாரு தெரியுமா? நீங்க எல்லாம் பெருமையோடு பாராட்டக்கூடிய பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர்.
டாஸ்மாக திறந்தது யாரு? டாக்டர் எம்ஜிஆர். பொன்மனத்து பாருங்க, அண்ணன் தாமஸ் ஆல்வா எடிசன் ஊழல் செய்யக்கூடியவரா? அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஆனா அவரே ஊழல் செய்ய வச்சது யாரு? ஆள்றது ஸ்டாலின். அடிக்கிறா அடா கொல்ல அப்படின்னு அடிச்சு கொள்ளுது. கொள்ளையுது. பதில் என்ன வச்சிருக்கீங்க? பதில் என்ன இருக்கு? இது வேளாங்கண்ணிக்கு மட்டும் இல்ல, கீழ்வேலூர் டவுன் பஞ்சாயத்துக்கு இருக்கு. கீழ்வேலூர் டவுன் பஞ்சாயத்து திமுக இருக்கு. அதுவும் அதே மாதிரிங்க. ரோடு ஓட்ட கணக்கு 2023 1,98,00,000, 2024 2,03,00,000. தார் ரோடு போட்ட கணக்கு 2023 5,68,00,000. அதே இது தார் ரோடு போட்டது 2023 5,68,24,985. 24 அதே 5,68,24,985. இந்த லட்சணத்துல இருக்கு. இந்த லட்சணத்துல இருக்கு இவங்களுடைய ஆட்சி நிர்வாகம். தாய் தமிழ் சொந்தங்களே, நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுல இருந்து நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியல் செய்யுது. என்ன செய்யுது? நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நான் வேட்புமனு தாக்கல் ஏற்கனவே பண்ணிட்டேன். நீங்க போய் பதிவிறக்கம் செஞ்சு பாருங்க. இணையத்தில் இருக்க பதிவிறக்கம் செஞ்சு பாருங்க. அதுல என்னுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் ஒண்ணு இல்ல. இந்த வீடு, இந்த கடன்ல வாங்கின இந்த வாகனம், வீட்டு கடன், வாகன கடன் எல்லாமே கடன் தான். சரியா? உங்க வீட்டுக்குள்ள நாங்க எப்படி? உங்களுக்கு ஒரு 4-5 குழு கடன் இருக்கும், எனக்கு வங்கி கடன் இருக்கும். உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் அவ்வளவுதான். சரியா? இதுல இருந்து நான் 5 ஆண்டுகளாக எம்எல்ஏ பணியாற்றிய பின்னும் எனக்கு ஒரு மாதத்துக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம் வரும். எம்எல்ஏ சம்பளம் 5 வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 60 லட்சம் ரூபாய் வரும். அந்த 60 லட்சம் ரூபாய்க்கு மீறியும் நாம் தமிழர் கட்சியினுடைய எம்எல்ஏ, கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ வருமானத்திற்கு அதிகமாக ஒரு நயா பைசா கூட என்னோட சொத்து பட்டியல உயராது என்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்டு உங்கள் முன் விவசாய சின்னத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேட்கிறேன். இந்த மாதிரி வாக்கே மற்ற கட்சி வேட்பாளர்கள் கேட்க முடியுமா? மற்ற கூட்டணி வேட்பாளர்கள் கேட்க முடியுமான்னு சிந்திச்சு பாருங்க. இந்த அம்மாவுக்கு இந்த துண்டறிக்கை அடிச்சாங்களா இந்த திமுக கூட்டணி வேட்பாளர்? இந்த அம்மா கிட்ட இந்த அம்மாவோட பையன் சொல்லியிருக்கான், எங்க அம்மாவுக்கு 10,000 சம்பளம் கொடுப்பாங்களாம், மீதி எல்லாம் கட்சி கொடுத்துடணுமா. இது ஒரு கையெழுத்து, இது ஒரு அக்ரிமெண்ட். இன்னொரு அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? நாங்க சொல்ற இடத்துல நீங்க கையெழுத்து போடணும். அதான் உங்க 5 வருஷத்துக்கு வேலை. 5 வருஷத்துக்கு வேலையே தான் சாமி. சொல்ற இடத்துல கையெழுத்து போடணும். இது அந்த மாதிரிலாம். இந்த கருங்கடியில ஒரு ஊர் இருக்கு, எங்க அண்ணன் ராயரன் நேற்று 11:45 அனுப்புறாரு. என்ன இது? வள்ளுவர் குளம் தூர்வாரி மதகு அமைத்தலுக்கு 2,30,000 ரூபாய். அது அமைக்கவே இல்லையா? ஆனா 2,35,000 எங்க போச்சுன்னே தெரியல. இப்படிதான் இருக்கு. தின்றுக்காங்க, வச்சு தின்றுக்காங்க. என்ன நம்ம என்ன பண்ணாலும் திமுக தான் ஓட்டு. திமுக மீறி இந்த சனம் எங்க போயிருமா? விட்டுருவோமா? ஆனா எங்க பார்த்தாலும் சவரெல்லாம் திமுக கூட்டணி சின்னம். இந்த அம்மா சொல்லிச்சு ஒரு தடவை நியூஸ் 18 தமிழ்நாடு நிகழ்ச்சியில, ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுல கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்லாம் நேர்காணல், நேரடி விவாதம் பண்றாங்க. இந்த திமுக கூட்டணி வேட்பாளர்கள் இந்த அக்கா டீலதான் இருக்கு, தேலதான் இருக்கு. நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுன்னு வச்சுக்கோங்க, மாலி மாதிரி ஆட்டையை போட்டு தங்களதான் மாறிடும். ஐயா சிரிக்காதீங்க, உண்மையாக நடக்கும். தேலதான் தங்களதான் மாறிடும். பாருங்க, 13 லட்சத்துக்கு எத்தனை பவுன் வாங்கலாம்? 7,80,000 எத்தனை பவுன் வாங்கலாம்? இப்படி இருந்தீங்கன்னா அப்படிதான் ஆகும். அதனால சொல்றேன், இந்த அக்கா சொல்லுது, நாங்கள் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டையாக வச்சிருக்கோம். ஏமா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டைன்னு சொல்றீங்க, இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி, அந்த கோட்டையில தாமா சனம் தண்ணீருக்கு வேட்டையாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசுறேன். அதெல்லாம் இல்ல, கார்த்திகா போய் சொல்லுகிறார். அப்படிலாம் இல்லை, சனம் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறது. நான் உடனே சவால் விட்டேன், ஏக்கா நீ இவ்வளவு தைரியமான ஆளா இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கல. இம்புட்டு தைரியமா இருந்தா நான் ஏப்ரல் 21 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் போய் நான் தேர்தல் பரப்புரை களத்துல தான் இருப்பேன். மாலை 5 மணி வரைக்கும் டைம் உங்களுக்கு. எப்பனாலும் நாம் தமிழர் கட்சி கார்த்தியா கூட வாங்க. இந்த மேலப்படாக, கருங்கண்ணி, மீனமண்டலம், திருப்பூண்டி, தொழுதூர், அகரம் ஊராட்சியில என் சனம் போடுற பாட்டை, தண்ணீருக்கு குடிக்க தண்ணி இல்லாம, சோறாக்கு தண்ணி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம என் சனம் போடுற பாட்டை நீ கண்ணால பாத்துரு. 60 வயசு பாட்டி தொழுதூர்ல தண்ணீர் சிந்தி அழுகுது. காலைல 11 மணி ஆகுது, இன்னும் சோறாக்கு தண்ணி இல்லாம தவிக்கிறேன் தம்பி, தவிக்கிறம்மா. எப்படியா ஏதாவது செய்யுங்கம்மா, என்னங்க நான் செய்ய முடியும்? உங்க கண்ணீரை துடைக்க முடியும், உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்.
ஆனா உங்க கண்ணீரை துடைக்கக்கூடிய அதிகாரம் என்கிட்ட இல்லை. என்கிட்ட அந்த அதிகாரத்தை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி ஓடிட்டு இருக்கோம். இது பெரிய விஷயம் இல்லை. 89 ஊராட்சிக்கு கீழ்வரும் சட்டமன்ற தொகுதியில 89 ஊராட்சியில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறைக்கு பாத்தியப்பட்ட நீர்நிலைகளை தூர்வாருவதற்கு பல கோடி தேவையில்லை. இந்த வீணா போன கருணாநிதி பேனாவுக்கு நடுக்கடலை செலவைக்கிறதுக்கு 100 கோடி ரூபாய் திட்டம் ஒதுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி திட்டம் தேவையில்லை. இந்த கருங்கணில மேலப்படாகையில திருப்பூர்ல வேளாண் குளம் ஒரு குளம் இருக்கு, பக்க சாக்கடை, டெங்கு கொசு உற்பத்தி ஆறு எங்கன்னு பாக்கணும், வேளாண் குளத்தை பார்த்தா போதும். ஆனா பார்த்தா உங்களுக்கு டெங்கு வந்துடும், பார்க்காதீங்க. இவ்வளவு நாள் பொறுத்து இருக்கீங்க, இன்னும் 1.5 மாசம் பாருங்க. இந்த 89 ஊராட்சியிலும் இருக்கக்கூடிய கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 89 ஊராட்சியிலும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை உங்கள் வீட்டு மகள் வந்து சில லட்சங்களுக்கு தூர்வாரி தர்ற குளங்களை மட்டும் இல்ல, வடிகாலு வாய்க்காலு எல்லாம் நம்ம சென்னை கஷ்டப்பட்டு வந்து களத்து மீட்ல நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தா, இந்த திமுக அரசாங்கம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நீரிலும் வெங்காய தாமரை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க போல. வெங்காய தாமரை எங்க வருது? என்னடா இதனால ஏதாவது நன்மை வருதா? ஒரு நன்மை கிடையாது. ஆனா வளர்க்கிறேன். இதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறோம். எனக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் தெரியுமா? தில்லானா மோகனம்மாள் படம் பார்த்திருக்கீங்களா? தில்லானா மோகனம்மாள் படம் ஐயா பார்த்திருக்காரு நினைக்கிறேன். சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொழி பத்மினி நடிச்சிருப்பாங்க, நம்ம நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல நடிகர் நாகேஷ் வந்து சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நாகப்பட்டினத்துலயா புயலா, அதான் கழுத வருஷம் வருதுல. இப்ப பார்க்க அந்த படத்துல நடிச்ச நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நம்ம நாட்டிய பேரொழி பத்மினி, நகைச்சுவை நடிகர் நாகேஷ் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆனாலும் வருஷம் நாகப்பட்டினத்துல புயல் வருது, நாகப்பட்டினத்துல வெள்ளம் வருது. இது செய்தி. இனிமேல் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய சராசரி மழைப்பொழிவு 950 மில்லிமீட்டர். ஆனா நாகப்பட்டினத்தினுடைய சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு தெரியுமா? 1350 மில்லிமீட்டர். தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவை விட நாகப்பட்டினத்தின் மழைப்பொழிவு அதிகம். நம்ம தண்ணீருக்கு வந்து தண்ணீர் பஞ்சம் பேசவே கூடாது, தண்ணீருக்காக கண்ணீரே விடக்கூடாது. ஒரு முறை கொடுத்து பாருங்க, ஒரு முறை போட்டு கொடுத்து பாருங்க. மே 4 கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியை நாம் தமிழர் கட்சி வென்றது என்ற செய்தி அடுத்த ஒரு வாரத்துல சட்டமன்றத்தில் போய் பதவி ஏற்பு. அதுக்கடுத்து யாரை பார்க்கணுமோ, தலைமைச் செயலகத்துல யாரை பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து 89 ஊராட்சியிலும் இருக்கக்கூடிய கீழ்வேளூர் நகரத்துக்குள்ள மட்டும் 25 கூட இருக்கிறாங்க, எல்லாத்தையும் தூர்வாடுறேன். இனிமேல் நாகப்பட்டினத்துல புயல் செய்தியா இருக்கும். ஆனா நாகப்பட்டினத்துல வெள்ளத்தால பயிர்கள் சேதம் என்றோ, வெள்ளத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வரவே வராது. ஏன் சொல்லுங்க? எல்லாம் கொடுத்து தூர்வாரிடுவேன். எல்லா வாய்க்கால் வடிகள் வெள்ள தண்ணி அப்படி அடிச்சுட்டு போகும். இங்க இருக்கக்கூடிய களிமுகம் மீன கிராம மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, களிமுகம் தூர்வாரவே இல்லை. கவலை படாதீங்க. இதெல்லாம் 100 கோடி திட்டம் இல்லை. சில லட்சங்கள் இருந்தாலே சரி செய்ய முடியும். ஆனா செய்யறதுக்கு இது வரைக்கும் நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ மனசு இல்ல. உங்கள் வீட்டு மகள் நான் இதை உறுதியா செய்வேன். நான் அண்ணன் கூட சொன்னாங்க, நான் ஜெர்மனியில வேலை பார்த்தேன், அங்கேயும் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் கொடுக்கல. நான் நேரா பீட்டா அலுவலகத்துல போய் வந்து போராட்டம் எல்லாம் நினைச்சேன். ஆனா நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்றான்னு எப்படி இந்த நியூஸ் தமிழ் 24/7 திமுக ஓடி போச்சோ, இந்த நியூஸ் 18 தமிழ்நாட்டில் உங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஓடி போனாங்களோ, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஜெர்மனியில ஜல்லிக்கட்டுக்கு போராடுறதுல உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? பீட்டா அலுவலகத்தை பூட்டி போயிட்டு ஒரு வாரத்துக்கு மேல ஆளே இல்லை. அவனுக்கு மெயில் அனுப்ப முடியல, அலுவலகத்துக்கு போக முடியல, அப்படி இருந்தது. அதனால எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எதிர்ப்பு இருக்கும் போதுதான் நல்லா வேலை செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். அதனால தாய் தமிழ் சொல்லுங்களேன், நான் பெரிய விஷயம்லாம் இல்லை. எனக்கு வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன். பிசிக்ஸ்ல 200 எடுத்திருக்கேன். மேத்ஸ்ல நல்ல மதிப்பெண், பிஇ ஈஸி படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். நல்ல வேலை இருக்கு. என்னோட கணவர் வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட், தங்க பதக்கம் எழுதிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. என் குழந்தைங்க 2 பேரும் அரசு பள்ளியில தமிழ் வழி கல்வி தான் படிக்க வைக்கிறேன். என்னை விட என் குழந்தைங்களுக்கு அந்த செந்தமிழன் சீமான் அவர்கள் நிறைய அரசியல் புரிதல் கொடுத்திருக்கிறாரு. அதனால எந்த தேவையும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு திமிருன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா, இந்த கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியை பார்த்து படிக்கும் போது, இது வருமானமே இல்லாத தொகுதி, வரி வருவாயே இல்லாத தொகுதி, டெபிசிட் பற்றாக்குறை, அரசாங்கம் தான் நிதி கொடுத்து இது ஓட வைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு. ஆனா அதே மாதிரிதான் இங்க வறுமை இருக்கு, வறட்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா வறுமையிலையும் வறட்சியிலையும் தண்ணீர் தாகத்திலையும் இருக்கக்கூடிய இந்த தொகுதியை எடுத்து வேலை செய்யும் போதுதான் எனக்கு ஒரு நல்லா இருக்கு. எனக்கு வந்து நான் யார்
கார்த்தியா என்ன செஞ்சாங்க? இவ்வளவு போராட்டங்கள் இருக்காது. 5 வருஷத்துல கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியை வறுமையின் பாதையிலிருந்து மாற்றி வளர்ச்சியின் பாதைக்கு என்னால் கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வருது, ஜனமெல்லாம் சம்பா நெல்லை எல்லாம் வெள்ளத்துக்கு காவு கொடுக்குது. ஆனாலும் மாறி மாறி அடுத்த 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 வருஷம் விதை நெல்லை கொண்டுட்டு போய் நம்பிக்கையோடு விதை நெல்லை விதைக்கிறீர்கள் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கையோடு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் களம் இருக்கிறார். நீங்களும் நானும் வேற இல்ல, நீங்கள் நம்பிக்கையோடு விதை நெல்லை விதைக்கிறீர்கள். நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய கருத்துக்களை விதைக்கிறோம். எங்கள் கருத்துகள் கொஞ்சம் விளைஞ்சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அறுவடை செய்வோம், உறுதியா அறுவடை செய்வோம். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வருகிற ஏப்ரல் 23 வாக்குச்சாவடிகளுக்கு செல்லுங்கள். அங்க வாக்கு என்ற பட்டியல முதல் வரிசையில காத்திருப்பான் யாரு? ஏற்கனவே விவசாயி காத்திருப்பான். நல்லாட்சி தரணும் விருப்பப்படக்கூடிய உங்கள் வீட்டு மகள் கார்த்திகாவுக்கு, ஏற்கனவே தாங்கி இருக்கக்கூடிய விவசாயிக்கு என் நம்பிக்கை உங்க வாக்கு. மகிழ்ச்சி, மிக்க நன்றி. ஏற்கனவே தாங்கி இருக்கக்கூடிய விவசாயி முதல் வரிசையில இருக்கான். மக்களுக்கு ஏற்றத்தை தர, மாற்றத்தை தர, முன்னேற்றத்தை தர நம்பிக்கையோடு இருக்கான். உண்மையும் நேர்மையாக பணியாற்ற யாரோ ஒரு வீட்டு பெண் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சின்ன வயசுல எங்க அப்பா வாங்கி கொடுத்த சிலப்பதிகாரம் புத்தகத்துல வந்து படிச்சிருக்கேன். கண்ணகியும் கோவலனும் கோச்சிக்கிட்டு அங்க வாழ முடியல அப்படின்னு சொல்லி மதுரை நோக்கி வருவாங்க. அப்ப இந்த பகுதியினுடைய வளங்களை எல்லாம் பேசிக்கிட்டே வருவாங்க. அதுல ஒரு வார்த்தை வரும், கரும்பில் தொடுத்த பெருந்தேன் சிறைந்து சுரும்பு சொல் பொய்கை தூணீர் கலக்கும் என்று சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான பாடல். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு தான் நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லி நகை பண்ணதுக்கு பெரும் கனவோடு வந்தேன். அந்த பாட்டுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கரும்பில் தொடுத்த பெருந்தேன் சிதைந்து சுரும்பு சொல் பொய்கை தூணீர் கலக்கும் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எழுதியிருப்பாரு. அப்படின்னா இந்த குளத்துக்கு பக்கத்துல 2 பக்கம் கருவேலி மரமா இருக்குல்ல, 2 பக்கமும் வந்து கரும்பா இருக்குமா. கரும்பை யாரும் அறுவடை செய்யாம கரும்பு வளைஞ்சிருமா. கரும்புல இருக்கக்கூடிய இனிப்பெல்லாம் வந்து அந்த சக்கரை, அந்த இனிப்பு வந்து அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணீரோட கலந்துரும். இந்த கண்ணகி தண்ணிய குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிப்பா. ஆனா அது வந்து தேனாட்டா இருக்கும், பெருந்தேனாட்டா இருக்கும். அதுல பெருந்தேனை குடிச்சு மயங்கிடுவா அப்படின்னு சொல்லி கவுந்தி அடிகள் கோவலனை எச்சரிச்சுட்டே வருவாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம குளத்துல இருக்கக்கூடிய தண்ணி பெருந்தேன் சிதைந்த சுரும்பு சொல் பொய்கை தூணீர் கலந்தது போல இருக்கும். தேனாட்ட இருக்குமா தண்ணி, இப்போ விஷமாட்ட இருக்கு. யாரு விஷமா மாத்தினாங்களோ அந்த திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விரட்டுங்க. தேனாட்டம் என்னால மாத்தி தர முடியும். அந்த நம்பிக்கையோட வாக்கு செலுத்துங்க. தாய் தமிழ் சொந்தங்களே, திமுக போதும், அதிமுக போதும், ஊழலும் போதும், லஞ்சமும் போதும். இனிமேல உங்க வீட்டு மகளுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா எப்படி உரிமையோட போடுவீங்களோ, எனக்கு நான் ஓட்டு போடணும். இந்த மண்ணில் திமுக வென்றுக்கு, அதிமுக வென்றுக்கு. ஆனா மக்களாக நீங்கள் போராட்டத்துல இருக்கிறீங்க. ஸ்டாலின் சொல்றாரு, நான் 4 வருஷத்துல 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கேன்னு வெக்கமே சொல்றாரு. அந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்களா? அந்த திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட போறீங்களா? ஸ்டாலின் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது ஜால்ரா தட்டக்கூடிய வேட்பாளர் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கணுமா? இல்ல ஸ்டாலின் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதிராக நிற்கும் போது ஸ்டாலினை எதிர்த்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடியவர் உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக மாறணுமா? யாரு வேணும்? உண்மையும் நேர்மையுமாக நான் நினைக்கிறேன். நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள திமுக கூட்டணிக்காரங்க வரல நினைக்காதீங்க. நான் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆன வச்சுக்கோங்களேன், வரலாற்றுல ஆளுங்கட்சி சட்டமன்ற நடவடிக்கைகள் இருந்து வெளிநடப்பு செய்தது என்ற செய்தியை உங்களால படிக்க முடியும் செய்தித்தாள்கள். அந்த அளவுக்கு எங்களால கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு வேதனையோட இனத்தின் வழிதாங்கி களத்தில் நிற்கிறோம். தாய் தமிழ் சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 23 உங்கள் வீட்டு மகள் கார்த்திகாவுக்கு விவசாய சின்னத்துல, ஏற்கனவே தாங்கி இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல உங்களுடைய மதிப்பு மிக்க வாக்குகளை தாருங்கள். உரிமையோடு கேட்கின்றேன். நல்லா வேலை செய்வேன். நம்பி கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சல பெரும் மகிழ்ச்சி.